ஐ வாஸ் சமநாத். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அடக்கி வாசிச்சாங்கன்னாக்கா, ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன். நாளைக்கு ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இருக்குது. யூசுவலாகவே ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் அதுவும் வர்றதுனால வந்து எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு செம்ம குத்தாட்டம் மாதிரி இருக்க போகுது. எந்த சைடு இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன எக்ஸிட் போல் எல்லாமே வந்துட்டு கரண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அது. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து இன்ட்ராடேயில் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 58,615 மார்க் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி போயிருக்கு. ஸோ நேற்று வந்து நிஃப்டி வந்து ஏடிஆர் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஹை போனால் போகும், லோ போனால் போகும்னு சொல்லியிருந்தேன். சில பேர் வந்துட்டு அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் கேட்டிருந்தாங்க. அதுவும் என்னன்றது நான் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களே ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களே ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். தென் ரிக்வஸ்ட்டு, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ நமக்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட வந்துட்டு யாருக்காவது ரிலவெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு முகம் தெரியாத நம்பருக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் போயிடலாம். ஓகே. ஸோ நேற்று வந்து நிஃப்டி சொல்லியிருந்தேன், ஏடிஆர் பேஸ் பண்ணி, ஏடிஆர் இண்டிகேட்டர் ஆவரேஜ் டூ ரேஞ்ச் சொல்லுவாங்க. எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்பும் பார்க்கலாம், எவ்வளோ வந்து ஒரு ஹை லோ வந்து வாலட்டாலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நிஃப்டி வந்து எவ்ரி மந்த் இப்போ ரீசெண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1250 பாயிண்ட்ஸ் அந்த ஹையும் லோவும் எடுத்தோம்னாக்கா அந்தளவுக்கு வந்து ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து லோவில் போனால் 24,800, ஹை போனுச்சுனாக்கா 26,500 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் டூ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,150. இதை வந்து நீங்கள் மந்த்லி கேண்டில் வந்து சார்ட்டில் வச்சுட்டு ஏடிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி, ஸோ இது வந்து ஏடிஆர் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தென் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இது ரேஞ்சில் தான் வருது. ஸோ வந்து ஹையில் இருந்து லோ பார்க்கும்போது வந்து பேங்க் நிஃப்டி 55,500 டவுன் சைட் போகலாம் இந்த மந்தில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஹை வந்து 60,300 வரைக்கும் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி வந்து இந்த ஹையர் சைடு தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சார்ட் நம்ம அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ரைட். ஸோ ஃபர்தராக இன்றைக்கி மார்க்கெட் பற்றி பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு, நல்லாவே வந்து ஒரு 125 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தது. யார் கண்டு பிடிச்சோ தெரியல, ஐ திங்க் 1:45 மணிக்கு மேலே வந்துட்டு சடசன்னு மார்க்கெட் இறங்கி கிட்டத்தட்ட ஃப்ளாட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி வேறு எக்ஸ்பைரி இல்லையே, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஒரு ஆட்டமும் நாங்கள் நடந்திருக்கு. தென் லார்ஜ் கேப் அது ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் -72, ஸ்மால் கேப் -69, மைக்ரோ கேப் -21. ஸோ ஒரு மார்ஜினல் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று 2 நாளாக நடந்த ஒரு ஹைப்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும். அது மாதிரி இதை எடுத்துக்கலாம். பட் டோட்டலாக அதுக்காக நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 107 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி -175 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா மெட்டல் வந்து 0.44% வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லன்னு பார்க்கும்போது மீடியா வந்து -0.55% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% பாசிட்டிவில் இருக்குது செக்டர்ஸ், 50% செக்டர்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. மதில் மேல் பூனை மாதிரி தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் சூப்பர் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்து 25,650 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். லாஸ்ட் டைம் அது பிரேக் பண்ணால் கூட வந்து இந்த சேனலுடைய அப்பர் எண்டில் தான் வந்து மார்க்கெட் இருந்தது க்ளோசிங். அதை உள்ளே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வரல. ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது வந்து அது சேனல் வந்து நம்ம பிரேக் பண்ணலன்ற கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் எகைன் திருப்பூர் ரீபவுண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த 26,100 வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை ஒன்ஸ் கிராஸ் ஆகிடுச்சோன்னாக்கா 26,500 வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஏடிஆர் பேஸ்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை. ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்துட்டு 23 அக்டோபர் பண்ணது. தென் வந்து இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை அதை கிராஸ் பண்ணி போயிருக்கு. பட் க்ளோசிங் வந்துட்டு
58,382ல முடிஞ்சிருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஏடிஆர் பேஸ்ட் பார்க்கும்போது வந்து 60,300 அப்படின்ட்டு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் அரௌண்ட் ஒரு 11 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. 11 12 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. 12 ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு 2000 பாயிண்ட் அப்படின்றது பேங்க் நிஃப்டிக்கு பெரிய விஷயம் கிடையாது. சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஐடி பார்க்கும்போது நல்லாவே வந்து ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அந்த பழைய ஸ்விங் கிட்ட வந்தோடனே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நேற்று இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டோ. ஸோ அந்த வகையில் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எகைன் வந்து இது ரீபவுண்ட் ஆகிட்டு 39,000 அப்படின்றது ஒரு மெயின் டார்கெட். ஆக்சுவலி இந்த இடத்துலையே வந்து அது டுவர்ட்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. நம்முடைய தாதா டேரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்துட்டு அந்த H1B விசாவுக்கு புதுசாக வந்து ஃபீஸ் ஹைக் பண்ண உடனே வந்து விழுந்தது தான். திருப்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எகைன் 39,000 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் அண்ணனுடைய ஃபேவரட் இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 200. இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டுருக்கு. 20,600 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிடன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இதுக்கு ஒரு க்ளோஷர் நல்ல ஒரு டெசிசிவ் க்ளோஸ் இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னாக்கா சடன் நல்லா மேலே போக ஆரம்பிச்சிடும். தட் இன்டர்ன் வந்து நிஃப்டியை வந்து 26,500 வந்து லிஃப்ட் பண்ணும். என்ன சார் மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கும் நிஃப்டிக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் கண்டிப்பாக மேலே போகும். அதே மாதிரி கீழே வரும்போது இதுதான் அதிகமாக கீழே இறங்கும். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன் நான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்முடைய மார்க்கெட் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் தெரியுது. ஒருவேளை நாளைக்கு எக்ஸிட் போல் பொய்த்து போனால் இது கண்டிப்பாக சினாரி வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எந்த ஒரு எக்ஸிட் போலும் வந்துட்டு கரண்ட் கவர்மெண்ட் வந்து லூஸ் பண்ணிடுன்னு சொல்லவே இல்லை. நேற்று இந்த இது கூட போட்டிருந்தேன் நான் ஒரு நேற்று வீடியோவில் பாருங்கள். எல்லா எக்ஸிட் போலுமே வந்துட்டு கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய தாதா பெரிய அண்ணன் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவ் வந்துட்டு 321 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 4 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் வந்து -61 பாயிண்ட். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு டவ். அதே மாதிரி S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹை நியர் ஜூனில் தான் இருக்குது. தென் அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் வந்து கிட்டத்தட்ட நியர் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து டவ் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவ் தாக்கம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும்ன்ற வகையிலையும் ஸோ ஓவராலாக மார்க்கெட் நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் 26,500 பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம். பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்றத. தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய F&Oவில் வந்து டாப் கெய்னரில் 2 ஸ்டாக், டாப் லூஸரில் ஒரு 2 ஸ்டாக் பார்ப்போம். அந்த வகையில் கெய்னரில் வந்து PGL அண்ட் அசோக் லைலாண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து எட்டர்னல் அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து PG எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து 500 575 இதில் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிருக்குது. இந்த டே கண்டிலுக்கு மாற்றிடுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆனது. ஸோ இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 5.96% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. பட் இது பாசிட்டிவாக வந்திருந்தால் கூட இந்த சேனல் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கானே கிடையாது. அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் நல்ல விஷயந்தான். பட் இந்த சேனல் ஒரு பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. 500 வந்து டவுன் சைடு சப்போர்ட்டாகவும் 575 வந்து அப் சைட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். தென் வந்துட்டு அசோக் லைலாண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு சேனலில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ட்ராவல் ஆனது. நல்லாவே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று மேலே போயிட்டு திருப்பவும் சேனலுக்குள்ளே வந்து இன்றைக்கி அகைன் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டாக் வந்து 5.53% வந்து நல்ல பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போது எக்ஸாக்டாக வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸ் தான். ஸோ இதில் டவுன் சைடு அப்படின்னாக்கா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னாக்கா 144 எடுத்துக்கலாம். செகண்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னாக்கா 128 130 இந்த ரேஞ்ச் வந்து செகண்ட் லெவல் சப்போர்ட்டாகவே இருக்கும். ஓவராலாக வந்து இதோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. தென் வந்து இட்டர்னல்.
ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ப்ராக்ரஸ் ஆகிட்டு மேலே போனது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுக்கப்புறம் எகைன் இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதனுடைய டவுன் சைடு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 290ல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கேப் அப் ஆகிட்டு நல்ல ட்ராவல் ஆனது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து இந்த 2090ன்றது ஒரு மைனர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம் வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரலாம். ஸோ அப்படி வரும்போது செகண்ட் லெவல் டார்கெட் அப்படின்னாக்கா 270 வந்து இதோடைய செகண்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். தென் வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு சேனலில் டவுன் சைடில் வந்துருக்கு, நம்ம கிளியராக பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து இந்த 40,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது நம்ம வீக்லியில் பார்த்தா தெரியும், நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்றைக்கி வந்து 39,585. ஸோ இது பிரேக் பண்ண மாதிரி தெரியும். பட் ஒரு ஸ்டாக் 40,000 இருக்கிற ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து ஒரு பெரிய நம்ம பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. ஸோ எக்ஸாக்டாக சப்போர்ட் இல்லை இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு டெசிசிவ் கேண்டில் இருக்கும், ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, ரெட் கேண்டில் நெகட்டிவ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து 36,000 இதோடைய நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை என்ன கூட வந்துட்டு இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கனாக்கா யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.